லாஸ்டா நான் சிங்கிள் பசங்க ஷோல நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. அந்த ரீக்ரியேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நல்ல மவுஸ் Yeah, yes. நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஆமா. உங்களுக்கு அந்த பர்டிகுலர் போர்ஷன்ல பிடிச்ச விஷயம் இது அப்படின்னா என்ன சொல்லுங்க? பிடிச்ச விஷயம் எது அப்படின்னா எனக்கு கவிதையே தெரியுமா, அப்புறம் வந்து ராஜாவின் பார்வை ரெண்டுமே பிடிக்கும் ஒரே கிரியேஷன்ல. ஓகே. கவிதையே தெரியுமா ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் ஃபர்ஸ்டா ஒரு பெரிய ஸ்டேஜ்ல, அதுவும் ஒரு ரியலா. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா நம்ம வந்து பெரிய ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், நம்மள அப்படி எடுப்பாங்க இப்படி எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது எல்லாமே ஒரே டேக். ஓ. முன்னாடி படம் மாதிரி. முன்னாடி ஜட்ஜஸ் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பாத்துட்டு இருக்காங்க. நான் சும்மா எப்பவுமே லூஸ் மாதிரி ரீல்ஸ் பண்ணிட்டு போல, அது மாதிரி அவங்க பிராக்டிஸ் பண்ணும் போதும் ஓகே ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாச்சு. அப்புறம் தான் அதுக்கு முந்தின நாள் தான் சொல்றாங்க, இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும், ஜட்ஜஸ் இருப்பாங்க அவங்க முன்னாடி பண்ணணும்னு. என்னது மறுபடியுமா? ஏன்னா இங்க வந்து ரோப் கட்டுவாங்களாம். நான் என்ன நினைச்சேன்னா ஒரு கடமை மேல போயிட்டு கீழே வந்த உடனே நம்மளுக்கு ஒரு பிரேக் கொடுப்பாங்க, கட் காப்பி பேஸ்ட் அப்படி ஏதாவது இருக்கும்னு நினைச்சு பார்த்தா அப்படி இல்ல. என்னத்த செய்ய, ரொம்ப கஷ்டம். ஏன்னா மேல ஏறும்போது வாமிட் வருது, தலை சுத்துது. எனக்கு எப்பவுமே ஒரு இது உண்டு, நம்மளுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னா அதுல பெர்ஃபெக்ட்டா 100 பண்ணுவோமான்னு தெரியும், அவுட்புட் கொடுப்போமான்னு தெரியாது, ஆனா பண்ணணும்.